தோல்வி பயத்தால் கதறும் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்துவிட்டு தற்சமயம் திமுகவிலே இணைந்திருக்கக்கூடிய நமது ஓபிஎஸ்ஐ நம்பி போய் அவருக்கு முன்னதாகவே திமுகவிலே இணைந்த வைத்தியலிங்கமும் ஒரத்தநாடு தொகுதி பிளஸ் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே களம் காண இருக்கிறார்களும் திமுகவின் சார்பாக திமுகவின் மூலமாக உதயசூரியன் சின்னத்திலே களம் இறங்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே போல ஓபிஎஸ் உடைய மகனுக்கோ ஓபிஎஸ்ஐ நம்பி போன ஆதரவாளர்களுக்கோ யாருக்குமே திமுகவின் சார்பாக இந்த முறை சீட் என்பது வழங்கப்படல. ஆனால் வைத்தியலிங்கத்துக்கு ஒரத்தநாடு தொகுதியிலே வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல போடிநாயக்கனூர் தொகுதியிலே ஓபிஎஸ் மறுபடியும் மீண்டும் போட்டியிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கிறது? அந்த இரண்டு நபர்களையும் எதிர்த்து அதிமுகவின் சார்பாக நேரடியாகவே வேட்பாளர்கள் களம் இறங்கி இருக்கிறார். அதாவது வைத்தியலிங்கத்துடைய சொந்த தொகுதியான ஒரத்தநாடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் மா சேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் சார்பாக களம் இறக்கப்பட்டிருக்கிறார். அதே போல போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் எதிராக அதிமுகவின் சார்பாக நாராயணசாமி அவர்கள் களம் இறக்கப்பட்டிருக்கு. இந்த இரண்டு தொகுதிகளை பொறுத்த வரைக்குமே மக்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தால், மக்களுடைய மனநிலைமை என்பது அதிமுக அப்படிங்கிற மனநிலைமையில் தான் மக்கள் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் இணையாமல் நாம் திமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்கலாம், சுயேட்சையான ஒரு சின்னத்திலோ அல்லது வேறு ஒரு சின்னத்திலோ நின்று திமுகவிற்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்திருக்கலாம் என்று தற்சமயம் ஓபிஎஸும் வைத்தியலிங்கம் மிகப்பெரிய ஆலோசனைகள் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இங்கே திமுகவுடைய வேட்பாளர்கள் இவர்கள் தான் என இதற்கு முன்னதாகவே தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த வேளையிலே ஒரத்தநாடு தொகுதியிலே வைத்தியலிங்கம் திமுகவில் இணைகிறார். அடுத்தபடியாக போடிநாயக்கனூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸும் இணைகிறார். அப்ப அந்த இடத்தில் இருக்கக்கூடிய திமுகவினர் எனக்குத்தான் இந்த முறை சீட் கிடைக்கப் போகிறது என நம்பி வேலைப்பாடுகளை பார்த்த அந்த நபர் அந்த இடத்திலே கலட்டி விடப்படுகிறார். அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் புறம் அதிருப்தியிலே இருக்கிறார்களாம். அது மட்டுமல்லாமல் அதிமுகவை சேர்ந்த அதிமுக இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களாகட்டும், அதிமுக மக்களாகட்டும், தமிழக மக்களாகட்டும் அனைவருமே தங்களை வளர்த்து எடுத்த மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை விட்டுவிட்டு அந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொரு இயக்கத்திலே அதற்கு எதிரான ஒரு இயக்கத்திலே போய் இணைந்திருப்பது இவர்களுக்கு நன்றாகவா இருக்கிறது? இவர்களை நாம் ஜெயிக்க வைக்க வேண்டுமா என மக்கள் புறம் அந்த தொகுதி மக்கள் புறம் யோசனை செய்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் காரணமாக அந்த இரண்டு தொகுதிகளிலுமே அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக பெரிய அளவிலே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த முறை போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே ஓபிஎஸ் படுதோலை சந்திக்க போகிறாராம். ஒரத்தநாடு தொகுதியிலே அதிமுகவுடைய வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலையும் கூடுதலாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓரிரு வாரங்கள் மட்டும்தான் இருக்கிறது. அதற்காகத்தான் அதிமுகவும் சரி மற்ற அரசியல் கட்சிகளும் சரி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.